ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனாஸ் எஸ்கே கார்டன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தை நான் எப்படி ரெடி பண்ணுறேந்தாங்க. ஆல்ரெடி நான் வச்ச செடியெல்லாம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கே மட்டும்தாங்க மண்ணை நோண்டி நான் வச்சுட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா மற்ற இடத்துலலாம் மண்ணெல்லாம் இறுக்கி போச்சு. அதனால் இந்த மண்ணெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு எருமண் வைக்கிறதுக்காக 2 பேர் வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க நல்லா கொத்தி கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா நர்சரியில் வாங்கியிருந்த மண் மூட்டையிலேருந்து மண் எடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு அப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டேருந்து ஆட்டுச்சாண உரம் கிடைச்சிது, அதையும் எடுத்துக்கிட்டோம். கொக்கோ பீட்டுங்க, அதையும் தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன். நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இவங்கள என்ன சொன்னேன்னா நல்லா கொத்தி விட்டு பாத்தி மாதிரி கட்ட சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி அந்த செடியை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டி அந்த எருமண்ணெல்லாம் கொட்ட சொல்லியிருந்தாங்க செடியை சுற்றி. அங்கே பாருங்கள், நான் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு செடி, கரும்போட அரும்பெல்லாம் எடுத்து வச்சேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் கார்டனோட ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன், எங்கெல்லாம் கொத்தணும், எங்கெல்லாம் பாத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் எனக்கு வழி மாதிரி வேணுன்ற மாதிரியும் வச்சுருக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மண் எருக்கெல்லாம் போடுறதுக்காக பாருங்கள் வீட்டு பின்னாடி செஞ்சுட்டாங்க இந்த ஒர்க்கை. எருமண்ணை அது உள்ள மண் உள்ள போட்டு மூடிட்டோங்க. நம்ம எப்பவுமே எருமண்ணெலாம் வெளியவே போட்டு விடக்கூடாது, மண்ணுக்குள்ளே மூடிட்டுனா தான் நல்லா மக்கி நல்லா செடி வளரும். எருமண்ணெலாம் அது மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். மத்தியானத்துக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பாதி ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இன்னும் பாதி சைடு மட்டும்தான் பண்ணணும். கொஞ்சம் நர்சரியிலேருந்து கொஞ்சம் புது செடியெலாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன செடின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். பாருங்கள், எல்லா செடிக்கும் பாத்தி கட்டிட்டாங்க, எருமண்ணும் போட்டு மூடி விட்டுட்டாங்க. இங்கெல்லாம் கத்திரிக்காய் செடி போடலான்னு இருக்கேன். இன்னும் இங்கெல்லாம் பண்ணலாங்க அந்த ஒர்க்கை. இது அடுத்த நாள் காலையில் எடுத்ததுங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் எப்படிலாம் முடிச்சிருக்காங்க வேலையை. பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாத்தி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி ஊற்றினா தண்ணி வேஸ்ட் ஆகாதுங்க, அதுக்குள்ளே செடிக்கு மட்டும்தான் போகும். இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ தான் இந்த டிராகன் செடிக்கு மனசு வந்திருக்குங்க. லைட்டாக ஒரு துளிர் தெரியுது பாருங்கள். வாங்க கார்டனோட ரைட் ஹேண்ட் சைட் போகலாம். இங்கேயும் அதே மாதிரி பாத்தி கட்டிட்டாங்க. தண்ணி அதுக்கு மட்டும் செடிங்களுக்கு மட்டும் போய் பாயிற மாதிரி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கார்டனுக்கு நாங்கள் பண்ண ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.